தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். கல்வெட்டில் பொறிக்கத்தக்க வெல்வெட்டு சொற்களை கொண்டு அழகான பட்டிமன்றங்களை நடத்தி வரும் நடுவர் திரு அவனி மாடசாமி அவர்களே, என் அணியை சார்ந்த கற்கண்டுகளே, எதிரியை சார்ந்த அணுகுண்டுகளே, தமிழ் புத்தாண்டை இன்முகத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஜி தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் வணக்கம். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. தமிழுடைய பண்பாடு இன்றைக்கு தேய்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அவர்கள் சும்மா ஏதோ 2-3 பொய்ய சொல்லிட்டு போயிருக்காங்களே ஒழிய உணர்ச்சி பூர்வமா பேசினால் தமிழர் பண்பாடு வளர்ந்திருப்பது என்று அர்த்தமாகிவிடாது. அன்னைக்கெல்லாம் தமிழர் பண்பாடு என்னன்னு பார்த்தீங்களாக்கும், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு இருப்பாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுக்காரம்மா எதிரணியில் உட்காந்துக்கிட்டு என்னை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க ஏங்க அந்த பக்கம் பாக்குறீங்க? நடுவர்களே, ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், சொல்லுங்க. நான் முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி. சரி, நான் முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி. அந்த அம்மா முறைச்சா நானும் முறைப்பேன். சரி, அந்த அம்மா சிரிச்சா நானும் சிரிப்பேன். இப்ப அந்த அம்மா அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? நான் அழுதுருவேன். போச்சுரா. இவ்வளவு பயத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப என்ன, அப்படித்தான் இருக்கு தமிழர் பண்பாடு. அப்படி என்னங்க இன்னைக்கு பெரிய வருத்தத்தோட வந்திருக்கீங்க? நடுவர்களே, உண்மைக்கு நான் வருத்தத்தோட தான் இருக்கிறேன். எங்க வீட்டுக்காரம்மா என் கூட சண்டை போட்டுட்டு 30 நாள் பேசக்கூடாதுன்ட்டாங்க. நடுவர்களே, 30 நாள் என் கூட பேசக்கூடாதுன்ட்டாங்க. 30 நாளா மனைவி பேசலேன்னு ஏங்குற ஒரு கணவனை பார்த்து நம்ம எல்லாம் உண்மையிலேயே பாராட்டணுங்க. அது வேற ஒண்ணும் இல்லை நடுவர்களே, அந்த 30வது நாள் இன்னைக்கு தான் கடைசி நாள். போச்சுரா. அதை நினைச்சுதான் வருத்தமா இருக்கு. அந்த நாள் முடிய போதே நினைச்சு வருத்தப்படுறீங்களா? முடிஞ்சா இன்னொரு 10 நாள் எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுங்க. இப்படி கணவன் மனைவி குடும்ப உறவை குறைபட்டு போயிருக்கும் பொழுது நீங்க எந்த தைரியத்தில் தமிழர் பண்பாடு வளர்ந்திருக்கு என்று பேச வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உடை கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அருமையான கவிதை இருந்துச்சு. ஒரு அருமையான கவிதை என்னன்னா, அன்றைய நடிகைகளுக்கு ஆங்காங்கே உடல் தெரியும், இன்றைய நடிகைகளுக்கு ஆங்காங்கே உடை தெரியும். இந்த அளவுக்கு உடுத்துறது குறைஞ்சு போச்சு. அன்றைக்கு பாசத்தை வைத்து படம் எடுத்தார்கள், இன்றைக்கு ஆபாசத்தை வைத்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே. என்னுடைய வருத்தம் என்னன்னா, அவங்க பணத்துக்காக செய்யக்கூடிய அந்த வேலையை நம்மளுடைய இளம்பெண்களும் பார்த்துட்டு அதே மாதிரி உடை உடுத்திக் கொண்டு இந்த ரோட்ல வராங்க. அதை நினைச்சு அந்த தமிழர் பண்பாடு தேர்ந்திருக்குன்னு பேச வந்திருக்க நடுவர் அவர்களே. பாருங்க, அந்த நடிகைகளை பார்த்துட்டு பெண்கள் உடை உடுத்துறாங்க. முதல்ல பார்த்தீங்களா இந்த முழுக்கை உடையா போட்டாங்க. திடீர்னு இந்த ஜாக்கெட் முழுக்கையா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அரக்கையாச்சு. அப்புறம் ஒண்ணுமே இல்லாம ஸ்லீவ்லெஸ் ஒரு உடை போட்டாங்க. அன்னைக்கு பாக்குறேன், ஒரு அம்மா ஒரு பக்கம் முழுக்கையா இருக்கு, ஒரு பக்கம் ஒண்ணுமே இல்லாம ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கு. இந்த பட்டிமன்றம் பேசுறீங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ஏதாச்சும் இப்படின்னா உடனே விஷயத்தை போய் கேட்டோம். நான் அந்த அக்காட்ட போய் கேட்டேன், எதுக்குக்கா ஒரு பக்கம் முழுக்கையா இருக்கு ஒரு பக்கம் கையே இல்லாம இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு தான் அந்த அக்கா சொல்றாங்க, வாஸ்து பிரகாரம் ஈசானிய மூல காலியாத்தான் இருக்கணும். இந்த வாஸ்து கொடுமை வீட்டுக்கு தான் வந்துருச்சுன்னு பார்த்தா போடுற ஜாக்கெட்டுக்கும் வந்துருச்சா? தமிழர் பண்பாடுல வாசத்தை கொண்டு எங்க கொண்டு வச்சிருக்காங்க பாருங்க. எங்க கொண்டு வச்சுப்படி இப்படி இருக்கிற இடத்துல நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? அன்றைக்கு பாத்தீங்களாக்கு அந்த அம்மாவுக்குலாம் தெரியும், நல்லா பெண்கள் குளிச்சுட்டு முகத்துல மஞ்சள் பூசிட்டு வருவாங்க தெரியுமா? மஞ்சள் பூசிட்டு வந்தா அப்படியே அந்த கோயில் இருக்கக்கூடிய அம்மனே எழுந்து வந்த மாதிரி நமக்கு இருக்கு. அப்படியே கும்பிட தோண்டுங்க அந்த அம்மாவை பார்த்தா. இன்னைக்கு பாத்தீங்களா ஒன்னும் பூசுறது கிடையாது, குங்குமம் கூட வைக்கிறது இல்லை, பூரா ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு தெரியுது. ஸ்டிக்கர் போட்டு வச்சு, சரி அந்த ஸ்டிக்கர் போட்டாச்சு உருப்படியான ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்களாக்க, கணவன் ஆசையோட போய் அந்த மனைவி நெற்றியை உற்று நோக்கினால் அங்கே ஸ்டிக்கர் போட்டு பூரா பார்த்தீங்களாக்க பாம்பு, பல்லி, நட்டுவா கோழி பூரா ஓடிடுறாங்க. உங்களை கிட்ட வரவிட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு பஸ்ல ஒரு அம்மா பின்னாடி இருந்திருக்கும் போல தெரியுது. டிரைவர் போட்ட பிரேக்ல அந்த மாதிரி முதுகுல சாஞ்சு ஸ்டிக்கர் போட்டு ஜட்டையில ஒட்டிருச்சு. இதோட நான் வீட்டுக்கு போனேன். என் நிலைமை நினைச்சு பாருங்க, என் நிலைமையை நினைச்சு பாருங்க. இல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க ஏறுற பஸ்ல பூரா டிரைவர் பிரேக்கா போடுறாரு பாருங்க. நடுவர்களே, அப்படித்தான் நம்ம ஏரியா இருக்க ரோடு குண்டும் குழியுமா இருக்கு, அதனால பிரேக் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர் போட்ட பிரேக்ல வாழ்க்கை பிரேக் ஆகி போச்சு. அதுக்குதாங்க சொன்னேன், அந்த 30 நாள் பேசுறதுக்கு காரணம் அதுதான், அந்த பொட்டு தான். அது அப்படி ஆகி போயிருது. பண்பாடு பெரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு வருத்தமான செய்தி நடுவர்களே, IPL 2020ங்கிற ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. IPL 2020 மேட்ச் நடக்கையில் ஒரு கணவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஏமா சோறு இருக்கான்னு கேட்க மாட்டேங்கிறான்.
கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளவுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? சோறு இருக்கானு சோறு இருக்கான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கோர் என்னன்னு கேக்குறாங்க வீட்டுக்கு போன் பண்ணி. எனக்கு அது கூட வருத்தம் இல்ல. நம்முடைய தமிழ்நாட்டின் தலைநகரம் தமிழ் பண்பாடை கட்டி காக்க வேண்டிய இந்த சென்னையில் IPL 2020 அந்த துவக்க விழா நடக்குது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரசிகர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அரை கூட ஆடையோட அந்த பெண்கள் 4 அடிக்கும் 6 அடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 20-30 பெண்கள் அரை கூட ஆடையோட அந்த மைதானத்தில் ஆடுகிறார்களே, இது எப்படி தமிழ் பண்பாடு அனுமதித்தது? பாருங்க, அது பெரிய விஷயம். தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம்